சுப்பிரமணியம். தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தூரம் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமில்லை, அதை கடக்க நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகள் எவ்வளவு என்பதுதான் முக்கியம். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். சில திருப்பங்கள் கடினமானவைதான், ஆனால் பாதையை தொடர்வதற்கு கடந்து நாம் ஆக வேண்டும். விமர்சனங்களை கடந்து செல்லுங்கள், ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரை மட்டும்தான். இனிய காலை வணக்கம். இது அசோக் கரூர்ல இருந்து அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எனக்கு ரொம்ப குஷியா அந்த டாபிக்கை செலக்ட் பண்ணேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் அந்த போட்டோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் பாருங்க. திடீர்னு அந்த பின்னாடி அவங்க நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. பின்னாடி இந்த டிசைன் இருந்துச்சு. இது என்னடா இது டிசைன் போட்டிருக்காங்களேன்னு பார்த்தா அப்புறம் தெரிஞ்சது, ஓகே இது துணி தான். ஆனா அந்த ஷேப்ல இருக்கு. எந்த ஷேப்னா பாத்தீங்கன்னா நம்ம புலி சீட்டா அந்த ஷேப்ல இருந்துச்சு. அப்ப எனக்கு இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த புலி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மெயினா எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாம் போட்டு உட்கார்றதுக்கு அதோட தோல் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த தோல் ரொம்ப அழகா இருக்கும், கம்பீரமா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப அழகா இருக்கும், அந்த டிசைனே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா புலி கொல்லக்கூடாது இல்லையா, அது ரொம்ப தப்பு. இப்போ பேன் பண்ணிட்டாங்க. இந்த புலி கதை ஏன் வருது அப்படின்னா, நம்மளோட நேஷனல் அனிமல் எதுன்னு தெரியுமா? நம்மளோட நேஷனல் அனிமல் ஆக்சுவலி சிங்கம் தான். சிங்கம் தான் நம்மளோட நேஷனல் அனிமலா இருந்துச்சு. எப்போ 1970க்கு முன்னாடி, 1973க்கு முன்னாடி சிங்கம் தான் நம்மளோட நேஷனல் அனிமலா இருந்தது. சிங்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சிங்கம் தானே காட்டுக்கு ராஜா. நம்மளோட ஹெரிட்டேஜ், நம்மளோட கல்ச்சர் எல்லாத்தோட சம்மந்தப்பட்டது ஆக்சுவலி சிங்கம் தான். இந்த சிங்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கம்பீரமா இருக்கும், ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்கும். நம்மளோட நேஷனல் எம்பளத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் தான் இருக்கும். அசோகா சக்கரால இது இருக்கும், சிங்கம் தான் இருக்கும். இப்போ கோயில்கள் எல்லா கவர்மெண்ட் இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிங்கமுத்திரை தான் குத்துறாங்க. நீங்க யோசனை பண்ணீங்களா ஏன் சிங்கமுத்திரை குத்துறாங்க? ஆனா ஏன் டைகர் நம்மளோட நேஷனல் அனிமல் நீங்க சம்மந்தப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? நானுமே இந்த வீடியோ பண்றவர்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்கல. நமக்கு தான் கேள்வி கேட்டு பழக்கம் இல்லை இல்லையா? ஆனா உண்மையாலுமே நம்மளோட நிகழ் சிங்கம் தான். அது ரொம்ப கர்ஜித்து, ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா, ரொம்ப மெஜஸ்டிக்கா, ரொம்ப ஒரு அழகான மிருகம் இல்லையா? அது நிறைய இருந்துச்சு. நிறைய ஊர்ல நிறைய ஸ்டேட்ஸ்ல அது இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் லைன் எங்கெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? இந்தியா பூராமே நிறைய இடத்துல பரவி இருந்தது. மத்திய பிரதேஷ்ல இருந்துச்சு, ஜார்க்கண்ட்ல இருந்துச்சு, ஹரியானால இருந்துச்சு, குஜராத்ல இருந்துச்சு. இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸ்ல இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது வெறும் குஜராத்ல மட்டும்தான் இருக்க ஆரம்பிச்சு. என்னடா நம்ம ஒரு நேஷனல் அனிமல் நிறைய இடத்துல இருக்கேன்னு பார்த்து அனௌன்ஸ் பண்ணோமே, இது வெறும் ஒரு இடத்துல தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு பார்க்கும்போது கவனிச்சாங்க அப்படின்னா சிங்கம் ஒரு பக்கம் குறையுது, அதே மாதிரி டைகர் ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா சிங்கத்தோட தோலுக்கு பெருசா அவங்க கொல்ல மாட்டாங்க, இந்த டைகரை கொல்றதே இதோட தோலுக்கு தான். 1947ல பாத்தீங்கன்னா அதோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 40,000 இருந்துச்சு. ஆனா 1970ஸ்ல பார்க்கும்போது அப்படியே கடகடன்னு 2000 குறைய ஆரம்பிச்சு. அப்புறம் தான் இந்திரா காந்தி, நம்ம அப்போ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இது ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நேஷனல் அனிமலா டிக்ளேர் பண்ணிடலாம். நேஷனல் அனிமல் டிக்ளேர் பண்ணிட்டா அவங்க இதை தொட முடியாது. அது தொட்டாங்கன்னா பெரிய கண்ட்ரியோட பெரிய தேச துரோகம் ஆயிரும், பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, 1972ல இது 1970 மேலேயே இது நோட் பண்றாங்க. 1972ல ரெக்கக்னைஸ் பண்றாங்க. 1973ல அனௌன்ஸ் பண்றாங்க, இனிமே நம்மளோட நேஷனல் அனிமல் புலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இதை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி டைகர் நிறைய ஊர்ல இருந்ததோ அதே மாதிரி லைன் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்தோ அதே மாதிரி நம்மளோட டைகரும் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்துச்சு. அது குஜராத்லயும் இருந்துச்சு. அதை தவிர மொத்த 16 ஸ்டேட்ல அது இருந்துச்சு. 16 ஸ்டேட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அருணாச்சல் பிரதேஷ்,
கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், தெலுங்கானா எல்லா ஊர்லயுமே டைகர் இருந்துச்சு. ஆனா டைகரோட பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருந்தோடனே அவங்க என்ன பண்றாங்க, இதை வந்து நேஷனல் அனிமல் அனௌன்ஸ் பண்றாங்க. இது நேஷனல் அனிமல்லா சும்மா இது குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்படி வந்து லைன் வந்து ரொம்ப வலிமையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப அழகா இருந்ததோ அதே மாதிரி இந்த டைகரை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு அருமையான மிருகம். ரொம்ப அழகா இருக்கும். அதோட நடை, அதோட பார்வை, அப்புறம் வந்து அதை எடுத்து வைக்கிற மென்மையா எடுத்து வைக்கும். டக்கு 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 அப்படி ஓடாது, அப்படியே மென்மையா எடுத்து வைக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஒரு ஏன்னோ ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அதுவும் ஒரு காரணம். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சோடனே இதை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ண பிறகு அதோட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆனோடனே அப்புறம் டைகர் லயன் வந்து முக்கால்வாசி குஜராத்லயும், டைகர் வந்து மற்ற எல்லா ஊர்லயுமே வர ஆரம்பிச்சுது. இப்போ வந்து நம்மளோட பாப்புலேஷன் 2018ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 2006ல 1411 தான் இருந்துச்சு. ஆனால் 2018ல அது வந்து 2967 பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ 2018 வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. இப்போ ரீசெண்டான சர்வே இல்லை, அதனால நான் அந்த லாஸ்ட் தான் சொல்றேன். இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நேஷனல் அனிமல் டைகர். ஆனால் நம்ம பழைய நேஷனல் அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயன். இந்த லயன் வந்து இப்போ என்ன எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, நம்மளோட நேஷனல் எம்ப்ளம், நம்மளோட எல்லா இதுலையுமே லயனோட முத்திரை தான் வரும். ஆனால் நம்மளோட நேஷனல் அனிமல் வந்து டைகர். இந்த டைகர்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட டைகரை குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல யூரோப்பியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஊர்ல எந்த மிருகம் கிடைக்குதோ அந்த பேர், அந்த மிருகத்துக்கு அந்த பேர், அந்த ஊரு பேரோடய வச்சிருவாங்க. இது வந்து பெங்கால்ல தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது. பெங்கால் ஃபுல்லாவே இந்த டைகர் நிறைய இருந்துச்சு. அதை கொண்டு தான் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட நேஷனல் அனிமல் பத்தி விவரம் தெரியணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ சொன்னேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து உங்க குழந்தைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. நம்மளோட நாட்டோட பெருமை நமக்கு கண்டிப்பா தெரியணும், மற்றவங்களுக்கும் கண்டிப்பா தெரியணும். இதை தெரியப்படுத்த வேண்டிய நம்மளோட கடமை இல்லையா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்கள கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உண்மையான நம்மளோட ஸ்டோரி ஆஃப் அவர் நேஷனல் அனிமல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.